பாலியல் புகாரில் சிக்கி வெளிநாடு தப்பியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சிறப்பு புலனாய்வு குழு கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, வணக்கம். மத்திய அரசுக்கு சிறப்பு புலனாய்வு குழு எழுதியுள்ள கடிதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? கண்டிப்பாக கர்நாடகாவே மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கிய விவகாரம் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ விவகாரம். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு விசாரணை நடத்தும் சிறப்பு புலனாய்வு குழுவானது ஏற்கனவே 5 முறைக்கு மேல் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அவர் முறைப்படி எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதே போல விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. இதனால் அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டறிய ஏற்கனவே மத்திய அரசுக்கு சிறப்பு புலனாய்வு குழு கடிதம் எழுதியிருந்தது. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அறிவிக்குமாறு. அதன்படி ப்ளூ கார்னர் நோட்டீஸும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராக. இந்த நிலையில் அவரது பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கடந்த 26ஆம் தேதி இந்த வீடியோ விவகாரம் வெளியான உடனேயே ஜெர்மனி தப்பிச் சென்றார். அங்கிருந்து எந்தெந்த நாடுகளுக்கு பயணித்தார் என்ற எந்த விவரங்களும் தெரியவில்லை. எனவே அவரது பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும் என்றுதான் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பு நீதிமன்றம் மூலமாக சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அதில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை பிரஜ்வல் ரேவண்ணா. எனவே அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவரை கைது செய்யக்கூட அனுமதி அளித்தது சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு. இதைத் தொடர்ந்துதான் மத்திய அரசுக்கு சிறப்பு புலனாய்வு குழு தற்போது கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை உடனடியாக முடக்க வேண்டும், அவர் வேறு எந்த நாட்டிற்கும் தப்பி செல்லக்கூடாது, இறுதியாக அவரது பாஸ்போர்ட் எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களும் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு குறிப்பாக கட்டாயம் உடனடியாக அவரது பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் மத்திய அரசுக்கு சிறப்பு புலனாய்வு குழு கடிதமாக எழுதியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.